அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் குழம்பு. ரொம்ப ஃபேமஸான மீன் குழம்பு. மாயவரத்துல ஒரு பட்டு மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருக்கு. அங்க வந்து ஒரு சட்டி மீன் குழம்பு குடுப்பாங்க. அது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதனோட டேஸ்ட்டுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல ஒரு சங்கரான்னா சங்கரா மீன் குழம்பு வைப்போம். கானாங்கத்த போட்டோம்னா கானாங்கத்த மீன் குழம்பு. இல்ல ஷீலான்னா ஷீலா மீன் குழம்பு. அந்த ஹோட்டல்ல பெரும்பாலும் நெறைய ஹோட்டல்ல வந்து நெறைய மீனு, சின்ன சின்ன மீனு, பல வகையான மீன் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க. அதுதான் அந்த ஹோட்டல்ல வந்து சட்டியில எல்லா மீனையும் போட்டு ஒரு அருமையான மீன் குழம்பு. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. அந்த மாயவரம் பட்டு மெஸ்ஸு மீன் குழம்பு, சட்டி மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல வந்து வீட்டுக்கு மீன் சப்ளை பண்றவங்க ஒரு அம்மா இருக்காங்க. மீன்கார அம்மா. ரெகுலரா இறங்குவீங்க. புதன்கிழமை, ஞாயித்துக்கிழமை 2 நாள் வந்து வீட்ல குடுப்பாங்க. அவங்க கிட்ட அப்படி பேரம் பேசி, மீன கொஞ்சம் கொசுறுலாம் வாங்கி, ரேட்டு பேசி ஓகே. வாங்குறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமா தான் இருக்கும். அப்படியே கீழே கொட்டுங்க. ஆனா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எந்த விதமான க்ளீன் பண்ண மருந்து போட்ட போறாங்கல்ல. மீனு, இல்ல நாள்பட்ட மீன்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அன்னக்கூடையில வாங்கின்னு வருவாங்க. அன்னைக்கே என்ன விலையா இருந்தாலும் வித்துட்டு போயிடுவாங்க. எல்லா கலந்த மீன் இது என்ன கேளு சொல்லு. போன வாரம் நீ வரல இங்க வெளியே அவர் ஒருத்தர் வந்தாரு. அவரு கட்ட அவ்வளோ மீன் சும்மா தருவாங்க. 200 ரூபாய்க்கு இவ்வளோ மீன் போட்டு போனாரு. அப்படி தீவி போடும் ஒன்று மூசல் போடு அப்படி குத்துட்டு போனாரு. அப்பதான் நினைச்சு நல்லா ஏமாத்துது மீன் தரமாட்டாங்கள இல்லைங்க. போன வாரம் ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லா மீனும் கலந்த மாதிரி சங்கரா, ஊடா, காணாங்கத்தை, தேங்காய் பாறை, இது மாதிரி ஒரு 5-6 வகையில் மீன் இருக்கு. எல்லாத்தையும் 2 மீன் போட்டு 1 கிலோ வாங்கினோம் 250 ரூபாய்க்கு. அன்னைக்கு சுமாராக தான் இருந்துச்சு மீன். நல்லா ஒன்றும் இல்லை. ஸோ எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இவங்ககிட்ட வாங்குறது. மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கினோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 30 ரூபா தனியாக கொடுக்கும். ஸோ அது மாதிரி மீன்லாம் வாங்கி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம வந்து வீட்டில் வச்சு நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அவங்க லைட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதை அப்புறம் அந்த தலையாண்ட இருக்கிற மற்ற மிச்சம் மீதியெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா தண்ணி போட்டு அலசி குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா டைப்பு மீனும் இருக்கும் பாருங்கள். வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் விறகு அடுப்பில் தான் நம்ம சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறோம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் செக்கில் எண்ணெய், கடலை எண்ணெய். செக்கில் எண்ணெய் எண்ணெய் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நுரெல்லாம் வருது. செக்கில் எண்ணெய் தான் நல்ல நுரை வரும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இப்போ என்னென்ன போடுறேனோ அதே ஆர்டரில் போட்டு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா செம்ம சூப்பர் டேஸ்ட் வரும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே மஞ்சத்தூள் போட்டோம் அப்படின்னா குழம்பு கலர் சூப்பராக வரும். இப்போ ஒரு 15 பல் பூண்டு நான் தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன். அதாவது லேசாக நசுக்குனா மாதிரி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் மொத்தமாக போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடக்கூடாது. 1 பை 1 போட தான் ஒவ்வொரு வதங்கிறது ஒவ்வொன்றும் டைம் எடுத்துக்கும். இப்போ 150 கிராம் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் நான் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதனால் எண்ணெயில் நல்லா வதக்க போகிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி இது எல்லாம் அந்த எண்ணெயில் வந்து நல்லா மைய வதங்கணும். தேவைன்னா கொஞ்சம் ஒரு 4 கல் உப்பு கூட போட்டுக்கேன்.
போட்டுட்டு வதக்குனீங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதங்கணும். இது மாதிரி வதங்கணும். இப்போ பாருங்கள், எதுவுமே அந்த தக்காளி தோலெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 50 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்ச புளியை இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 ஸ்பூனு ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் போன வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த மிளகாத்தூள் வச்சுன்னு நீங்கள் சைவம் அசைவம் எல்லாமே செய்யலாம். ஃப்ரை, பொரியல் எல்லாமே. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் ஃப்ரையும் பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், சாம்பார் ஊற்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் லிங்க் வந்து இந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி அரைச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம குழம்புல மீன் போடும் போது குழம்பு வந்து கொஞ்சம் நீர்த்து போகும். அதனால் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீன் போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், குழம்பு டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இது நல்லா மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். 1/4 மணி நேரம் கொதிச்சுது அப்படின்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக நல்ல அருமையான வாசனை வரும். இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் அப்படியே போட்டுட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நெருப்பு இருந்தால் போதும். ஒரே ஒரு கொதி தான் வரணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் மைல்டாக நெருப்பு இருந்ததுன்னா போதும், லேசாக கொதி வந்தால் போதும். ஏன்னா மீன் அப்போ தான் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து இதே சூட்டில் சட்டியில் வச்சுட்டு அப்புறமா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ரொம்ப கொதிக்க விடாமல் லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் செக்கில் ஆன நல்லெண்ணெய் பச்சை அப்படியே மேலே ஊற்றுனீங்கன்னா இந்த நல்லெண்ணெயோட வாசனையில் மீன் குழம்புல செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, பட்டு மேஸ் சட்டி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ஒரு மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த குழம்பு மிளகாத்தூள் தான். செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த பட்டு மெஸ்ஸில் வந்து அந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வெரைட்டியான மீன், அப்புறம் மீனோட தலைங்க இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறது தான். இப்போ நம்ம இந்த மீன் குழம்பை 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே மீன் குமுங்கணும். அந்த மீனோட ஜூஸ் வந்து குழம்புல இறங்கணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு ஊற 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 அருமையாக செம டேஸ்ட்டாக வரும். அப்படியே இந்த வாழையில் சுட 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 சாதத்தை போட்டு மீன் குழம்பு அப்படியே ஊற்றி நல்லா பிசைஞ்சு மீன் துண்டு, அந்த ஃப்ரெஷ்ஷான மீன், ஃப்ரெஷ் மீனுன்னாவே அது நீங்கள் புட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து விளவிலேன்னு இருக்கும். அப்போவே தெரிஞ்சிடும் அதுதான் ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் அப்படின்ட்டு. அதே மாதிரி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் நல்லா இல்லைன்னா குழம்பு கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. அது வாங்கும் போது மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.